Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. This video is the 7th video under the heading One Vowel Phonic Drill. One Vowel Phonic Drill. அதாவது ஒரு உயிரெழுத்து சொல் ஓசை பயிற்சி என்ற தலைப்பில் 7வது வீடியோவாகும் இது. ஒரு உயிரெழுத்து ஒன் வவல் ஃபோனிக் ட்ரில். ஒன் வவல் ஃபோனிக் என்றால் ஃபோனிக் ட்ரில், ஒரு உயிரெழுத்து சொல் ஓசை பயிற்சி, அதான் ஃபோனிக் ட்ரில். இந்த பயிற்சியில் அதே வவல், அதேனா ஏ என்ற வவல், இதை அதான் ஏ, தமிழில் இருக்கிற ஏவை எழுதி அங்கே பக்கத்தில் 2 புள்ளி கொடுத்துருக்கேன். அதை எப்படி உச்சரிக்கணும்? ஆடுகத்தும் ஓசையில் கீழ்த்தாடையை நல்லா கீழே இறக்கி சொல்லணும். இது ஏ இல்லை, தமிழில் தான் ஏ உள்ளது. ஆனால் இந்த ஏவுக்கு பக்கத்தில் 2 புள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு பேர் கோலன் புள்ளின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த ரெண்டையும், அந்த ஏவையும் கோலன் புள்ளியும் சேர்த்து எப்படி உச்சரிக்கணும்? ஆடுகத்தும் ஓசை, அதாவது மே. சரி, சொற்களை இப்போ பார்க்கலாம். நம்பர் 1 பாருங்கள், ஆண்ட், ஏஎன்டி, ஆண்ட், தமிழ் அர்த்தம் மற்றும். 2வது வார்த்தை பாருங்கள், பேண்ட், பிஏஎன்டி, பேண்ட். இதற்கு 3 அர்த்தங்கள் உள்ளன. ஒன்று இசைக்குழு, பேண்ட், குரூப்புன்னு அர்த்தம், எ குரூப் ஆஃப் மியூசிஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்பர் 2 பாருங்கள், மெல்லிய வட்டமான நெகிழி கயிறு, பிளாஸ்டிக் பேண்டுபாங்க, அதை ரப்பர் பேண்ட் என்று சொல்லுவார்கள். இதுதான் நாம் நிறைய அன்றாட வாழ்க்கையில் பேப்பர்லாம் ஒரு கட்டுறதுக்கு அந்த பேப்பர் கட்டு நழுவி விழாமல் இருக்கிறது, அதை சுற்றி ரப்பர் பேண்டு. ஏன் நம்ம பெண்கள் கூட அவர்களுடைய தலைமுடிக்கு ரப்பர் பேண்டு போட்டு அந்த முடி கலையாமல் இருக்க செய்வார்கள். அதுதான் பேண்டு, ரப்பர் பேண்டு, மெல்லிய வட்டமான நெகிழி கயிறு. 3வது அர்த்தம் பாருங்கள், ரேடியோ அலை அளவு அல்லது அலை வரிசை, பேண்டு என்று இப்போல்லாம் அதை சொல்கிறாங்க, ரேடியோ அலைவரிசை. வேவு, வித்து, வேவுனா அலை, ரேடியோ வேவும்பாங்க, அதனுடைய அளவு. அடுத்த வார்த்தை ஹேண்டு, ஹெச்ஏஎன்டி, ஹேண்டுனா உடல் உறுப்பு, கை. நம்பர் 4 பாருங்கள், லேண்டு, எல்ஏஎன்டி, லேண்டு. இதனுடைய அர்த்தம் நிலம் அல்லது தரை, நிலம், தரை, லேண்டு. சாண்டு, அடுத்தது எஸ்ஏஎன்டி, சாண்டுனா மணல். ஓகே, அடுத்தது 6. இதனுடைய உச்சரிப்பு பாருங்கள், கொஞ்சம் லேசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாண்டுன்னு உச்சரிக்கணும், வாண்டு, டபிள்யூஏஎன்டி, வாண்டு. தமிழ் அர்த்தம் குச்சி, தடி அல்லது கோல், வாண்டு. குறிப்பாக இதை மந்திரவாதிகள் தங்கள் கையில் வைத்துள்ள அந்த குச்சிக்கு பேர் வாண்டு, மேஜிக் வாண்டு என்று சொல்லுவார்கள், வாண்டு. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் உச்சரிப்பு, வேண்டுன்னு சொல்லக்கூடாது, வாண்டு. அடுத்தது 7 பாருங்கள், கிளாண்டு, ஜிஎல்ஏஎன்டி, கிளாண்டுனா சுரப்பி. நம்முடைய உடலில் பல சுரப்பிகள், உதாரணமாக நம்ம வாயிலேயே உமிழ்நீரை எச்சில் சொல்கிறோம் இல்லையா, அதை சுரக்கின்ற ஒரு கிளாண்டு உள்ளது, அதான் உமிழ்நீர் சுரப்பி. இதுபோல் நம்முடைய பாடியில் பல சுரப்பிகள் உள்ளன, அதற்கு கிளாண்டு என்று பெயர். அடுத்தது 8, பிராண்டு. பிராண்டுனா வியாபார முத்திரை. நம்ம எந்த பொருள் கடையில் வாங்கினாலும் அந்த கம்பெனியினுடைய
வியாபார முத்திரை ஒன்று இருக்கும். அக்மார்க் பிராண்டு, அக்மார்க் இது அரசாங்க தரப்பில் கொடுக்குற ஒரு முத்திரை. அது உத்தரவாதம். அக்மார்க் என்றால் சிறந்த முத்திரை என்று அர்த்தம். இப்போ நீங்கள் கொடை வாங்கணுன்னா அதுக்கு மான்மார்க்கு கொடை என்று சொல்வார்கள். அப்போ அந்த மான் போட்டு டியருங்கிற அந்த மானுடைய படம் போட்டிருக்கோம். அதுதான் டியர் பிராண்டு என்று சொல்வார்கள். எல்லாம் இப்போ காரு கூட பிராண்டு வந்துருச்சு. எல்லாம் நிறைய கம்பெனியினுடைய பேர். அடுத்தது கிராண்டு, பிரம்மாண்ட அல்லது சிறப்பான. அந்த கல்யாணத்தை, அந்த மேரேஜை அவங்க ரொம்ப கிராண்டாக கொண்டாடினாங்க. எங்கள் பள்ளியில் ஆனுவல் டே, ஆண்டு விழாவை நாங்கள் சிறப்பாக கிராண்டாக கொண்டாடினோம். அடுத்தது 9 ஸ்ட்ராண்டு. ஸ்ட்ராண்டுனா கயிற்றில் உள்ள பிரிவு. ஒரு கயிறு இருக்குது என்று சொன்னால் அதில் 2-3 நூல் இலை சின்னதாக இருக்கும், சன்னமாக இருக்கும். அதை 3-4 சன்னமான அந்த இலையை அதை அப்படியே ஒன்றாக திரிப்பார்கள். திரித்து மொத்த கயிற்றாக ஆக்குவார்கள். அந்த மொத்த கயிற்றில் இருக்கிற ஒரு பிரிவு தான் ஸ்ட்ராண்டு. இதுக்கு தமிழில் என்ன வேறொரு அர்த்தம் இருக்குது. கன்னி என்று சொல்லுவார்கள். அதாவது நூல் மொத்தமாக இருக்கும். நூல் அது ஒரு சிட்டம்பாங்க. ஒரு சிட்டத்தில் 2-3 கன்னி இருக்கும். ஓகே, அடுத்தது லாஸ்ட்டு வேர்டு பாருங்கள், ஸ்டாண்டு. இது சாதாரண வேர்டு. ஸ்டாண்டுனா நில்லு, ஸ்டாண்டப், நில். இதுக்கு நிலையம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் என்றால் பேருந்து நிலையம். ஆட்டோ ஸ்டாண்ட் என்றால் ஆட்டோக்கள் நிற்கும் அந்த இடம். ஆக வாகனங்கள் ஒன்றாக நிறுத்தி வைக்கப்படும் அந்த இடத்துக்கு பேர் அதான் சைக்கிள் ஸ்டாண்டுன்னு கூட சொல்லுவாங்க. அதான் நிலையம். ஓகே, மை டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், that ends this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.